இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியலில் இப்போ கதையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே விறுவிறுப்பாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா இன்னமும் மகா அப்படியே மூக்க சிந்திட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நம்ம எல்லாத்தையும் ஏமாத்துறோம் அவ்வளோ தூரம் மனசு உறுத்தலாக இருக்கா, போய் சொல்லிவிடுமா, போய் உங்கள் வீட்டில் சொல்லிவிடு, அட்லீஸ்ட் உங்கள் கணவர்கிட்ட சொல்லிவிடு, என் அக்காவோட வாழ்க்கைன்ட்டு உங்கள் அக்கா பண்ணுறது அநியாயம்னு தெரியும், அக்கா பண்ணுறது தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அக்காவை காப்பாற்றிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு தான் தாங்களோட வாழ்க்கையும் சேர்த்து அழிச்சிக்க போகிறாங்க. ஸோ இப்போ இதில் வேறு உங்கள் அக்கா எந்த அளவுக்கு மோசம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, கோடீஸ்வரி வராங்க. கோடீஸ்வரி கிளம்பி இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு அவங்களால முடிஞ்சிச்சின்னு ஒரு குட்டி நகையை 1 கிராமுக்கு ஒரு நகையை கொண்டு கொடுக்குறாங்க. கொடுத்தா எதுக்குமா இதெல்லாம் அப்படின்னா, இல்லை அம்மா உனக்காக தான் பண்ணுறேன், உன்னை நல்லா நான் வச்சுக்கிறேன், உன்னை நல்லா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், வளகாப்பு முடிச்சுன்னு என் கூட தான் வந்துட போகிறேன், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு வசனத்துக்கு மேலே வசனம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வசனத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்த குட்டியாக ஒரு பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எல்லாம் ஓகே தான், ஆனால் என்கிட்டே நிறைய நகை இருக்குது, பெரிய பெரிய நகையெல்லாம் இருக்குது, நகை இருக்கும்போது எனக்கு எதுக்குமா இவ்வளோ சின்ன நகை போய் குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. இவங்க கையில் குழந்தையே இல்லை, வயிற்றில் குழந்தையே இல்லை, அப்படி கூட சும்மா கொடுத்த நகை கூட எதுக்கு இந்த நகை, என் குழந்தைக்கு பெரிய பெரிய நகைலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எவ்வளோ திமிர் இருக்கணும். இந்த இடத்துல அக்கா 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 அப்படின்னு பேசுகிறதுக்கு மகா உண்மையாகவே சொல்லிடலாமே. உண்மையும் சொல்லாமல் திருன்னு முடிச்சுட்டே இருக்க உடனே சரி இல்லை அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு வசனத்தெல்லாம் பேச, அப்புறமா எல்லாரும் உங்களை மேடை கூட்டரலாம் வாங்க அப்படின்னு மேடை கூட்டுறாங்க. நான் எல்லாத்தையும் ஏமாத்துறேன், எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு திருப்பி மனசுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்காங்க. மூஞ்சியை ஊர்லனே வேற வச்சுருக்காங்க. கூட்டு அங்கே நிற்க வச்சதுக்கப்புறம் மேடையில் நிற்க வச்சதுக்கப்புறமா பாட்டி கிட்டக்க எல்லா உரிமையும் கொடுக்குறாங்க. நீங்கள் தான் முதல்ல நலங்கு இது பண்ணணும், நீங்கள் தான் முதல்ல மாலையை போடணும், நீங்கள் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வைங்க, நீங்கள் தான் பெரியவங்க அப்படி இப்படின்னு சொல்ல ஒவ்வொரு விஷயமா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு இப்போ மனசு உறுத்தலாகி ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. இவங்களும் மகாவுமே ஒரு நிமிஷம் பாட்டி, ஒரு நிமிஷம் அப்படின்னா அவங்கள பேசவே விடலை ஐஸ்வர்யா. அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்க பாட்டி, அவள் எதாவது சொல்லிகிட்டே இருப்பா சும்மா நேன்ட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சமயத்தில் எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் ஆரம்பித்த சமயத்தில் நிறுத்துங்க அப்படின்னு ஒரு சவுண்டு வருது. யாரான்னு தெரியும் பார்த்தா சூர்யா உள்ளார வராரு. சூர்யா உள்ளார வந்த உடனே தாம்பூல தட்டை எடுத்து வீசுறாரு. என்னாச்சு ஏதாச்சும் என் பொண்ணோட ஃபங்க்ஷனை ஏன் இப்படி பண்ணுறீங்க, எதா இருந்தாலும் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு எல்லாம் ஷாக்காக வராங்க. அப்போ சித்ரா வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கும் பொழுது, நான் சொல்கிறேன் என் மருமக தானே, நான் தானே சொல்லணும், நீங்களாம் சொன்னால் எப்படி கரெக்டாக இருக்கும், அதனால் நானே சொல்லிக்கிறேன் சூர்யா அப்படிங்கும் போதே என்ன பைத்தியம் மாதிரி பண்ணுறது அப்படின்னா, நான் பைத்தியம் தான் பெரிய பைத்தியம், இவெல்லாம் நம்பி இல்லை இந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் நடக்கவே கூடாது, என்ன எக்காரணத்தை கொண்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கூடாதுன்னு ஒரு கோவப்படுறது. இப்போவே மகாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நேராக சித்ரா கிட்டக்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னம்மா மருமகளே ரொம்ப நேரம் நின்றுகிட்டே இருக்கியே, ஃபங்க்ஷனுக்கப்போ வளகாப்புக்கப்போ வயிற்று பிள்ளைதாச்சு இப்படி நிற்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வயிற்றில் இப்படி கை வச்சு அப்படி தொடுறாங்க. தொட்டவுடனே அவங்க ஐஸ்வர்யா ஷாக் ஆகிறதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.